வணக்கம். பொதுவாக குழந்தையை வளர்க்கும்போது, நாம் செய்யும் ஒரு முக்கியமான தவறு, அவர்களை பேச விடுவது கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கணும். நாம் எல்லோரும் ஒரே உலகில தான் வாழ்றோம். இல்லையா? இது 2026 இன்று மார்ச் 3ஆம் தேதி. இது எல்லாருக்கும் ஒன்னே தான். நான் காடால இருக்கிறதுனால எனக்கு மார்ச் 3. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மார்ச் 4. சின்ன வித்தியாசம். ஆனால் மார்ச் மாதங்கிறது ஒன்று தான். 2026 இந்தியா, கனடா இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் ஒரு குழந்தைக்கு இதெல்லாம் புரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நாம் ஒரே உலகில் வாழ்ந்தாலும் பெரியவர்கள் நாம் எல்லோருமே ஒரே உலகை பார்ப்பது கிடையாது. நாம் பார்க்கும் உலகம் வேறு வகையானது. நம்முடைய அறிவு, அனுபவம், நம்முடைய புரிதல் இதற்கு ஏற்ப தான் நம்ம உலகை பார்ப்போம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க 4 பேர் அந்த வீட்டை வெவ்வேறு விதத்தில் தான் பார்ப்பாங்க. அப்போ அதில் ஒரு குழந்தையாக இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பார்க்கும் உலகம், அது புரிந்து கொள்ளும் உலகம் நம்முடையதை காட்டிலும் முற்றிலும் வேறானதாக இருக்கும். குழந்தைக்கு உலகம் புதுசு. தனக்கும் உலகத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. எது நல்லது, எது கெட்டது, எதை தொடலாம், எதை தொடக்கூடாது. நிறைய விஷயங்கள் அதுக்கு தெரியாது. நிறைய விஷயங்களுக்கு அது பேர் தெரியாது. சாதாரணமான விஷயம் இல்லை, கொஞ்சம் கவனிங்க. ஒரு டேபிள்னால் ஒரு குழந்தை தெரிஞ்சிக்க கூடும். கருப்புனா குழந்தைக்கு தெரியுமா? நல்லதுன்னா என்னன்னு அது புரிஞ்சுக்கும். கடவுள்னா என்னன்னு புரிஞ்சுக்கும். ஸோ நாமளாக என்ன நினச்சிக்கிறோன்னா, இதெல்லாம் குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது என்ன குழந்தை புரிஞ்சுக்குது, அது என்ன உலகை பார்க்குதுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்போது குழந்தைகளை நாம் பேச அனுமதிக்கணும். ஏன்னா அப்போ தான் அதுகளுக்கு அந்த சொற்கள் சொல்வது எளிது கிடையாது. இப்போ எவ்வளோ பேர் இந்த காணொளிகளை கேட்கிறீர்கள். இதெல்லாம் பேசுகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த புரிதல்கள்லாம் முதல்ல நமக்குள்ளே ஊறணும். அது சொற்களாக மாறணும். அதை வெளிப்படுத்தணும். அது அவ்வளவு எளிது கிடையாது. நான் நினைப்பது போல ஞானம் என்பது எல்லோரிடமும் இருக்குது. யாரும் முட்டாள்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய ஞாபகத்தை சரியாக வெளிப்படுத்தும் திறன் நம்மிடம் இருக்கா? அதை பற்றின தெளிவு நம்மிடம் இருக்கா? ஏன் அது இல்லை? ஏன்னா அந்த தெளிவு ஒரு புரிதலாக மாறலை. நம்ம பெரியவங்களே திணறோம் அப்படின்னா குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போது குழந்தைகளை பேச விடணும். பேச விடும்போது அந்த சொற்களை உச்சரிக்கும்போது அவங்களுக்கு உறுதியாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக உணருவாங்க. அவங்கள பேச அனுமதிக்கணும். அப்போ இயல்பாக இருப்பாங்க அவங்க. அவங்க பேசும் பல சொற்களுக்கு அர்த்தம் அவங்களுக்கு புரியாது. அதில் இலக்கணம் சரியாக இருக்காது. கொச்சையாக இருக்கும். ஆனால் அப்படி தான் கற்றுக்குவாங்க. மொழி ரொம்ப சிக்கலானது. மொழியை யாரும் போய் உட்காந்து பள்ளியில் படித்து கற்றுக்கொள்வது கிடையாது. மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கவனித்து தான் நம்ம மொழியை கற்றுக்கொள்கிறோம். ஒருமை, பன்மை, அந்த கருப்பு, சிவப்பு, பொருட்கள், கருதுகோள்கள், கற்பனைகள் இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அந்த முக்கியத்துவமே தருவது கிடையாது. அதனால தான் திருப்பி திருப்பி நான் சொல்லணுன்னா, குழந்தைகள பேச விடணும். அதுவும் இந்த 2 வயதில தான் குழந்தைகளுக்கு நாக்கு சரளமாக புரளத் தொடங்கும். உலகை அறிந்து கொள்ளத் தொடங்குவாங்க. டெரிபிள் 2ன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எதை கொடுத்தும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இது என்ன? அது என்ன? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாம். சொன்னா உடனே புரிஞ்சிட போறது கிடையாது. ஆனா புரியும். அவங்க அத உள்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது குழந்தைகள் ரொம்ப கவனிப்பாங்க. நாம சொல்வது சின்சியரா சொல்றோமா? விளையாட்டுக்கு சொல்றோமா? அவங்க கேள்விகளுக்கு உண்மையிலேயே அக்கறை தர்றோமா? இதெல்லாம் வச்சு நெறைய விஷயங்கள புரிந்து கொள்வார்கள். அந்த கேள்விக்கான பதில மட்டும் அவங்க கவனிக்கிறது கிடையாது. அந்த கேள்விக்கு கேட்க நாம அவங்கள அனுமதிப்பதன் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றோம்? எவ்வளவு கவனிக்கிறோம்? நாம எவ்வளவு சின்சியரா பதில் சொல்றோங்கிறதெல்லாம்
அவங்க நுட்பமா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மன உறுதியை தரும். தான் ஒரு முக்கியமான ஆளுமை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தரும். அவங்கள பேச விடல அப்படிங்கம்போது, அவங்களுக்கு உலகம் புரியாது. தானுக்கு புரிந்ததையும் வெளிப்படுத்த தெரியாது. ஒரு உதாரணம், இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மகளுக்கு வந்து சில வார்த்தைகள சொல்லிக் குடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பொம்மைய வைத்து, ஒரு குண்டான பொம்மையும், ஒல்லியான பொம்மையும் வச்சு, குண்டும், ஒல்லிக்கும் வித்தியாசத்த சொல்லி தர முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பொம்மை வந்து குண்டு, ஃபேட் அப்படின்னு சொன்னபோது, புரிஞ்ச மாரி தலையாட்டுனாங்க. என்ன புரிஞ்சுது அப்படின்ன உடனே, அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, கேட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கேட் இல்ல, ஃபேட் அப்படின்னேன். சரின்னு தலையாட்டுனாங்க. மூஞ்சிலாம் சுருங்குச்சு. ஓ! ஏதோ என்னமோ சரியில்ல நான் அப்படி நெனச்சுட்டு, அப்புறம் சரி நீ சொல்லு என்ன உனக்கு புரிஞ்சது? பொறுமையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நேரம் டைம் குடுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு, கேட்டர்பில்லர் இஸ் ஃபேட் அப்படின்னாங்க. கேட்டர்பில்லர்னா கம்பளிப்பூச்சி. அவங்க ஒரு கதை கேட்பாங்க. அது கம்பளிப்பூச்சி வந்து நெறைய இந்த செடிகள உண்டு, அது குண்டாகி, அது பட்டாம்பூச்சியா மாறும். அப்போ அந்த நான் குண்டுன்ன உடனே அவங்க வந்து அந்த கதையோட அவங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சிருக்காங்க. இப்ப நான் அவங்க சொன்ன உடனே அது தப்புன்னு சொன்ன உடனே அந்த மூஞ்சி சுருங்கிருச்சு. இது நல்ல வேளை நான் அத கவனிச்சு அத சரி செஞ்சேன். இப்போ ஒரு குழந்தைங்கனால நம்ம கவனிக்கிறோம். இதே வயதானவரா இருந்தா, பெரியவரா இருந்தோம்னா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஃபேட்டுன்னு கேட் அப்படின்னாங்கன்னா, "ஏன் சும்மா இருயா உனக்கு அறிவில்ல, ஃபேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்டுங்கிற" அப்படின்ட்டுருவோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க உள்ளுக்குள்ள எப்படி உடைஞ்சு போவாங்க. நான் அவங்களுக்கு நம்ம டைம் குடுத்தா அவங்க பேசியிருப்பாங்க. இப்போ இப்படி தான் நம்ம சின்ன குழந்தையிலே நம்ம பேச அனுமதிக்கல அப்படிங்கும்போது, பெருசானாலும் நம்மால ஒழுங்கா பேச வராது. இது வந்து அ குடும்பங்கள்ல நெறைய கவனிக்கலாம். குழந்தைகள மட்டும் நம்ம பேச அனுமதிப்பது கிடையாது. பெண்கள், முதியவர்களையும் அனுமதிப்பது கிடையாது. சுந்தர ராமசாமியின் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் நாவல வாசிச்சா, அது நன்றாக இந்த நுட்பங்கள காட்டியிருப்பாரு. எப்படி வந்து ஆண்கள் அதிகாரத்தை கொண்டு பெண்களையும், குழந்தைகளையும் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு. இப்போ அது குழந்தையா இருக்கும்போதே நம்ம பேச அனுமதிச்சோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமும், தெளிவும் கூடும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அ தெரிந்த ஒருவருடைய மகள் வந்து அவங்க பள்ளிக்கு அட்மிஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க. அந்த அட்மிஷன்ல வந்து வழக்கம் போல குழந்தைய உட்கார வச்சு கேள்விலாம் கேட்டிருக்காங்க. இது என்ன? அது என்னன்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல அந்த அந்த குழந்தை நிறுத்தி, அவங்க அம்மாவ பார்த்து, "அம்மா அந்த பாரும்மா இந்த அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாம் என்ன கேட்குறாங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி அட்மிஷன் குடுத்துருக்காங்க. அது ஒரு விதமான பள்ளி. நம்ம சாதாரணமான பள்ளி கிடையாது. ஸோ, இப்ப அந்த குழந்தைக்கு அத சொல்வதற்கான தைரியம் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எத்தன பேருக்கு அந்த தைரியம் இருக்கும்? அதே சமயம் இன்னொரு பக்கமும் குழந்தைகள் இன்றைக்கு அதீதமாக பேசவும் செய்கின்றன. அதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ குழந்தைக பேசுறதெல்லாம் இன்னைக்கு YouTubeல போடுறோம், Instaல போடுறோம். சில குழந்தைக வந்து வயதுக்கு மீறிய சாமர்த்தியத்தோட இருக்காங்க. அதுவும் இந்திய குழந்தைகள், தமிழ் குழந்தைகள்லாம் எல்லாம் பெரியவங்களே தோத்து போயிருவாங்க. அந்த மாரியான குழந்தைகளும் இருக்காங்க. நான் ஒரு காணொளி பார்த்துட்டு இருந்தேன். அதில வந்து ஒரு சின்ன பையன் வந்து அண்ணங்கிட்ட சொல்ற மாரி வரும். அது வார இறுதியில கறி செஞ்சா நல்லா சாப்பிடலாம். திங்கட்கிழமை கறி செஞ்சா எப்படி சாப்பிட்றதுன்னுலாம் சொல்ற மாரி. இதெல்லாம் பெரியவங்க சொல்லி தந்து அவங்க சொல்றாங்களா? இயல்பா அவங்களுக்கே வருதா? இதெல்லாம் சாமர்த்தியமா? தெரியல. நம்ம தான் யோசிக்கணும். "வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும்னு" சொல்லுவாங்க. இதுதான் வாயா? இதுதான் சாமர்த்தியம்னா, இதுதான் பிழைப்புக்கு தேவையா? இத தான் நாம கத்துக்கணுமா? இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு நாம சொல்லி தரணுமா? நம்ம தான் யோசிக்கணும். தமிழ் மொழி செம்மொழி. நீண்டகால பாரம்பரியமான மரபு கொண்டது. அந்த தமிழ் மொழியிலிருந்து நாம எத கத்துக்கிறோம்? எப்படி கத்துக்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு. நாம என்ன கத்துக்கிறோங்கிற அடிப்படையில நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லி தருவோம். நம்மள பார்த்து அவங்க கத்துக்குவாங்க. நாம வீட்ல என்ன பேசுறோம்? என்ன வார்த்தைகள பயன்படுத்துறோம்? என்ன தொனியில பயன்படுத்துறோம்? அதுதான் குழந்தைகளுக்கும் மனசுல
நிக்கும். அப்ப அது மாறணும் அப்படின்னா, நாம மாறணும். நாம வாசிக்கணும். நெறைய வார்த்தைகள தெரிஞ்சுக்கணும். தமிழ பயன்படுத்தணும். நல்லா உண்மையாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். ஏன்னா வார்த்தைகள கொஞ்சம் வேடமும் போடலாம். விளையாடலாம். எல்லாம் பண்ணலாம். ஆனா குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளும் திறன் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் வளரும் வரைக்கும் ஒரு 6, 7 வயசு வரைக்குமாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உண்மையா இருப்பதன், நேர்மையாக இருப்பதன், அத பத்தின முக்கியத்துவம் இதெல்லாம் சொல்லி தரணும். அது நான் முன்னாடியே சொன்னது போல சொல்லி தரணும்னா, நாமளும் அதையெல்லாம் வெளிப்படுத்தணும். உட்காந்து அவங்களுக்கு அறிவுரை சொன்னா மாத்திரம் போதாது. நாம அப்படி இருந்தோம்னா, நம்மள பாத்து குழந்தைங்களும் கத்துக்குவாங்க. இன்று வந்து மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமாயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்து தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு என்ன தேவைங்கிற புரிதலே நமக்கு இருப்பதில்ல. அது வெளியில கேட்பதும் முடியல. ரொம்ப அதாவது மனிதர்களுடன் மனிதர்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு அருகிக்கிட்டே இருக்கு. ஒரு பேங்க்குக்கு போணும்னா கூட இன்னைக்கு நேர்ல மனிதனை சந்திச்சு பேசுவதை காட்டிலும் நாம இயந்திரங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட குரல்களின் மூலமாக தான் பரிவர்த்தனைகளை மேற்கொள்கிறோம். ஸோ இது எதிர்காலத்தில் பெரும் சிக்கலாக போயிடும். அதாவது மொழியை வந்து ஒரு தகவல் பரிமாற்று என்ற கோணத்தில் தான் பயன்படுத்துகிறோம். உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்வது, ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடன் தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்துவது என்ற கோணத்தில் அதை அணுகுவது கிடையாது. இப்போ அதை குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ளணும். மற்றவர்களிடம் பேசணும், மற்றவர்கள் பேசுவதை கேட்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நாம நமக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்வார்கள். நாம் யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம எதுவுமே வெளிப்படுத்தலை, நம்மளை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னா அவங்க அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம தனிமையில் வாடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கணும். குழந்தைகளை பேச அனுமதிக்கணும். உண்மையாக பேசணும். வாய் துடுக்குத்தனம், சாமர்த்தியம் அதெல்லாம் பேச்சுக்கு பேச்சு என்ற பொருளின் கீழ் வராது. உண்மையை பேசணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தரணும். அப்பதான் குழந்தைகள் வாழ்க்கை கொஞ்சமாவது சிக்கல் இல்லாமல் இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.